ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2ல இருக்கக்கூடிய ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பராபர கண்ணி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை தாயுமானவர். பராபர கண்ணி என்ற பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். தண்டருள் என்பதன் பொருள் என்ன? விடை குளிர்ந்த கருணை. தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. கூர் என்பதன் பொருள் என்ன? விடை மிகுதி. கூர் என்பதன் பொருள் மிகுதி. செம்மையருக்கு என்பதன் பொருள் என்ன? விடை சான்றோருக்கு. செம்மையருக்கு என்பதன் பொருள் சான்றோருக்கு. ஏவல் என்பதன் பொருள் என்ன? விடை தொண்டு. ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. பராபரமே என்பதன் பொருள் என்ன? விடை மேலான பொருளே. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. பணி என்பதன் பொருள் என்ன? விடை தொண்டு. பணி என்பதன் பொருள் தொண்டு. எய்தும் என்பதன் பொருள் என்ன? விடை கிடைக்கும். எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும். எல்லாரும் என்பதன் பொருள் என்ன? விடை எல்லா மக்களும். எல்லாரும் என்பதன் பொருள் எல்லா மக்களும். அல்லாமல் என்பதன் பொருள் என்ன? விடை அதை தவிர. அல்லாமல் என்பதன் பொருள் அதை தவிர. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? விடை தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். பராபர கண்ணி பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? விடை தாயுமானவர் பாடல்கள். பராபர கண்ணி பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? விடை தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? விடை கண்ணி. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை தம்முயிர். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை இன்புற்றிருக்க. இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை தான் கூட்டல் என்று. தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எது? விடை சுறுசுறுப்பு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. நீங்கள் நல்லவர் பாடலின் ஆசிரியர் யார்? விடை ஹலீல் கிப்ரான். நீங்கள் நல்லவர் பாடலின் ஆசிரியர் ஹலீல் கிப்ரான். சுயம் என்பதன் பொருள் என்ன? விடை தனித்தன்மை. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. உள்ளீடுகள் என்பதன் பொருள் என்ன? விடை உள்ளே இருப்பவை. உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை. ஹலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர்? விடை லெபனான். ஹலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர்? லெபனான். தீர்க்கதரிசி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யார்? விடை கவிஞர் புவியரசு. தீர்க்கதரிசி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? விடை மணிபல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. மணிபல்லவ தீவை காவல் செய்து வருவது யார்? விடை தீபத்திலகை. மணிபல்லவ தீவை காவல் செய்து வருவது தீபத்திலகை. கோ என்பதன் பொருள் என்ன? விடை பசு. கோ என்பதன் பொருள் பசு. முகி என்பதன் பொருள் என்ன? விடை முகம். முகி என்பதன் பொருள் முகம். எந்த மாதம் முழுநிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் அரிய பாத்திரம் தோன்றும் என்று தீபத்திலகை கூறியது? விடை வைகாசி திங்கள். எந்த மாதம் முழுநிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் அரிய பாத்திரம் தோன்றும் என்று தீபத்திலகை கூறியது? வைகாசி திங்கள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? விடை ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆதிரை. பாதம் என்ற சிறுகதையை எழுதிய ஆசிரியர் யார்? விடை எஸ் ராமகிருஷ்ணன். பாதம் என்ற சிறுகதையை எழுதிய ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எவை? விடை உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எவை? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். பாதம் என்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? விடை தாவரங்களின் உரையாடல். பாதம் என்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல்.
ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் என அழைக்கப்படுகிறது. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? விடை 6. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல்லின் வகைகள் எவை? விடை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொல்லின் வகைகள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பொருட்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் என அழைக்கப்படுகிறது. ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. காலத்தை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சினைப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. தொழிலை குறிக்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் வழங்கிய பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை இடுகுறி பெயர்கள். சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? விடை 2. இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பெயரின் வகைகள் எவை? விடை இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயரின் வகைகள் இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இடுகுறி பொதுப்பெயர். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இடுகுறி சிறப்பு பெயர். ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காரணப்பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்? விடை 2. காரணப்பெயர் 2 வகைப்படும். காரண பெயரின் வகைகள் எவை? விடை காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பெயரின் வகைகள் காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காரண பொதுப்பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது காரண பொதுப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காரண சிறப்பு பெயர். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை ஆ. முத்தரையனார். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ. முத்தரையனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.